நீங்க இப்ப அந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ள போனதுக்கு அப்புறமா உங்களுடைய லைஃப் ஒரு டர்ன் ஓவர் எடுத்திருக்கோம்ல ஷக்கிமா. ஸோ அதுல உங்களுக்கு கிடைச்ச புரிதல் என்ன? அதில் புரிதல் கிடைக்கல, பணம் கிடச்சிது. எனக்கு என் குடும்பத்தை நான் ரொம்ப வறுமையான சுச்சுவேஷனில் பார்த்துருக்கேன். அதாவது என்னன்னா எனக்கு என்ன புரியலன்னா, டெய்லி சாப்பிடுவேன், டெய்லி கருவாடு துண்டாவது இருக்கும். நான்வெஜ் இல்லாமல் இருக்க மாட்டோம். அப்போல்லாம் அம்மா தானே சமைப்பாங்க. அப்படி தான் இருந்திருக்கும். ஆனால் அங்கே எங்கே வறுமை இருக்குன்னு எனக்கு இப்பவும் அது சொல்ல தெரியல. நெய் ஊற்றி பருப்பு சாதம், இல்லை சாம்பார், இப்படி ஆளுக்கு ஒரு 5 பேர் உட்காந்துருப்போம். ஆளுக்கு கையில் ஒரு அப்பளம், மாம்பழம் சீசன்னா மாம்பழம், இல்லைன்னா ஒரு ஆம்லெட்டு, இல்லைன்னா உருளைக்கிழங்கு பொரியல் எங்கள் முன்னாடியே இருக்கும். ஸோ அம்மா ஊட்டுவாங்க, இதை நாங்கள் எடுத்து சாப்பிட்டுக்கணும். இப்படி தான் வாழ்ந்திருக்கேன். ஆனால் நான் இதில் எங்கே வறுமை பார்த்தேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் எங்கள் அப்பா வந்து அந்த வீட்டு வாடகை கலெக்ட் பண்ண வருவார்ல, அவர்கிட்ட ரொம்ப நேரம் உட்காந்து பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் எத்தனைப்பா அப்படின்வார். 24 அப்படின்வார். அப்போ என்ன டாடி 24 அப்படின்னா, 24 மாதம் வாடகை பாக்கி. ஓகே. எனக்கு அதுதான் கஷ்டமாக இருந்தது. ஓ, நம்ம இவ்வளோ இந்த வாடகை நம்மளால் கொடுக்க முடியல அப்படின்னு எனக்கு அப்போ தோணுச்சு. ஆனால் நான் சினிமாவுக்கு எப்படி வந்தேன்னு சொன்ன தற்செயலாக தான் வந்தேன். பட் அது ஃபஸ்ட்டு அந்த 5000 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கும்போது அப்போ வந்து ஓகே, நம்ம வீட்டு வாடகை 1100 ரூபாய், அப்போ நம்ம 5 மாதம் வாடகை கட்டலாம், இந்த மாதிரிலாம் ஒரு எண்ணங்கள் வர ஆரம்பிச்சிது. ஸோ எனக்கு புரிதல் கிடச்சிதுன்றதோட பணம் கிடச்சிது. அதனால என் குடும்பத்தாரை நான் நல்லா வச்சு பார்த்துக்கிட்டேன்ற திருப்தி எனக்கு இருக்குது.